வணக்கம். இது தமிழன் 24 தொலைக்காட்சியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் காணாமல் போன விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தகவல். வாகன இலக்க தகடுகளில் இனி மாகாணங்களை குறிக்கும் எழுத்துக்கள் இல்லை. திருகோணமலை முன்னாள் எம்பி அப்துல்லா மஹ்ரூப் கைது. மாகாண சபை தேர்தலுக்கு அழைப்பு. கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை நடத்த அரசாங்கம் முடிவு. யாழ் தீவக கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 36 இந்திய மீனவர்கள் கைது. இலங்கையில் காணாமல் போன விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தகவல். திருகோணமலை சீனன்குடா விமான முகாமிலிருந்து பயணித்த PT-6 பயிற்சி விமானத்திற்கும் கட்டுப்பாட்டு அறைக்கும் இடையிலான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ள விமானம் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பில் விமானப்படை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. கந்தலாய் சூரியபுர பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே கட்டுப்பாட்டு அறையுடன் இறுதியாக தொடர்பு கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கந்தலாய் பகுதியில் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளமை தொடர்பில் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக கந்தலாய் போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் ஒரு விமானி மாத்திரமே பயணித்துள்ளதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. வாகன இலக்க தகடுகளில் இனி மாகாணங்களை குறிக்கும் எழுத்துக்கள் இல்லை. வாகன எண் தகடுகளில் மாகாணங்களை குறிக்கின்ற எழுத்துக்களை அகற்றுவதற்காக முன்மொழியப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. போக்குவரத்து அமைச்சர் காமினி லொகுகே முன்வைத்த யோசனைக்கே இவ்வாறு அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு முறையும் மாகாணங்களுக்கு இடையில் ஒரு வாகனம் விற்பனை செய்யப்படும் போது நம்பர் பிளேட்டுகள் மாற்றப்பட வேண்டியிருப்பதால் வாடிக்கையாளர்கள் மற்றும் மோட்டார் வாகனத்துறை பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு வாகனத்திற்கும் ஒரு தனிப்பட்ட எண் வழங்கப்படுவதால் மோட்டார் வாகனத்துறையின் தரவுத்தளத்தின் மூலம் சரியான அடையாளத்தை எளிதில் அடையாளம் காண முடியும் என்று போக்குவரத்து அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை முன்னாள் MP அப்துல்லா மஹ்ரூப் கைது. திருகோணமலை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா மஹ்ரூப் அவர்கள் இன்று காலை 6:30 மணி அளவில் கென்யாவில் உள்ள அவருடைய வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சதோச நிறுவனத்தின் வாகனம் ஒன்றினை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ள உள்ளதாகவும் இதனால் இவரை கொழும்புக்கு அழைத்து செல்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்படுகின்ற வேளையில் தனது வாகனத்தில் கொழும்புக்கு வருவதாக திருகோணமலை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா மஹ்ரூப் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு தெரியப்படுத்தியும் தங்களுடைய வாகனத்தில் அழைத்துச் செல்வதாக கூறப்பட்டுள்ளது எனவும் அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். மாகாண சபை தேர்தலுக்கு அழைப்பு. கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை நடத்த அரசாங்கம் முடிவு. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான முன்மொழிவுக்கு உடன்பட கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல இதனை தெரிவித்துள்ளார். மேலும் மாகாண சபை தேர்தல் மற்றும் 13வது திருத்தம் தொடர்பான அமைச்சர் ஜனக பண்டார தேன்னகோன் முன்வைத்த திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படுவதாகவும் கூறினார். இந்நிலையில் தேர்தலை நடத்துவது தொடர்பான முடிவுக்கு வருவதற்கு முன்னாள் அரசியல் கட்சி தலைவர்களின் கருத்துக்கள் பெற்றுக்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு தேர்தலை நடத்துவதற்கான முடிவுக்கு வருவதற்கு முன்னர் அரசியல் கட்சி தலைவர்களின் ஒருமித்த கருத்துடன் இந்த திட்டம் மீண்டும் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல குறிப்பிட்டுள்ளார். யாழ் தீவக கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 36 இந்திய மீனவர்கள் கைது. யாழ் நெடுந்தீவு கடற்பகுதியில் இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த 36 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இவர்கள் நேற்று முன்தினமும் நேற்று நள்ளிரவிலும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு ஈடுபடுத்தப்பட்ட 8 படகுகளும் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடகப் பிரிவு இன்று முற்பகல் உறுதி செய்தது. சில படகுகள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நடுக்கடலில் உள்ள நிலையில் அவற்றை கரைக்கு இழுத்து வரும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் கடற்படை குறிப்பிட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்டுள்ள இந்த 36 இந்திய மீனவர்களும் கரைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் போலீசாரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவார்கள் எனவும் இலங்கை கடற்படையின் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது.